ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. தத்வபோதம் வேதாந்த பரமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பரிபாஷை சொற்கள், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்களை நாம இப்போ படித்து கொண்டு வரோம். போன சத்சங்கத்துல நாம படிச்ச விஷயம் சுஷுப்தி அவஸ்தை என்றால் என்ன, நான் எதையுமே அறியவில்லை, என்னால் எதுவுமே அறியப்படவில்லை, ஆனந்தமாக என்னால் உறக்கமானது அனுபவிக்கப்படுகிறது என்ற நிலை எதுவோ அதுவே உறக்க நிலை. இதுதான் அதுக்கு பதில் சொன்னது. இந்த காரண சரீரமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவிற்கு அபிமான சைத்தன்யம் பிராக்யன் என்று பெயர் அப்படின்னு சொன்னார். இதுக்கு அடுத்தது 3 சரீரங்களை பற்றி கேட்டாச்சு, 3 அவஸ்தைகளை பற்றி கேட்டாச்சு. இப்ப பஞ்ச கோஷங்களை பற்றி கேட்கணும் அப்படின்னு, பஞ்ச கோஷங்கள் என்றால் என்ன, 5 கோஷங்கள் என்றால் என்ன அப்படின்னு அந்த சிஷ்யனானவன் கேட்கிறான். அதற்கு குரு சொல்ற அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5 கோஷங்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். இந்த 5 கோஷங்களை இந்த 3 சரீரங்களுக்கு நாம பொருத்தி பார்த்தோம். அன்னமய கோஷமானது நம்முடைய ஸ்தூல சரீரத்திற்கும், பிராணமய மனோமய விஞ்ஞானமய கோஷங்கள் சூக்ஷ்ம சரீரத்திற்கும், ஆனந்தமய கோஷமானது காரண சரீரத்திற்கும் நாம பொருத்தி பார்த்தோம். இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இது 3த்தையும் பார்த்து அதோட இந்த அன்னமயம், பிராணமயம் மற்றும் பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், அப்புறம் ஆனந்தம், இந்த சரீரங்களுக்கும் இந்த கோஷங்களுக்கும் ஒரு சாங்கியம், ஒரு ஒப்புமை நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்னமயம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு பதில் என்ன சொன்னார்? உணவினாலேயே தோன்றி உணவினாலேயே வளர்ந்து உணவினாலேயே உணவு வடிவாகவே இருக்கக்கூடிய இந்த பூமியில் எது ஒடுங்குகிறதோ, உணவினால் தோன்றுகிறது, உணவினால் வளர்கிறது, உணவு வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் அது ஒடுங்குகிறது எதுவோ அதுவே அன்னமய கோஷம் என்று சொல்லப்படும். இதுதான் கருவுடல், ஸ்தூல சரீரம் அப்படின்னு குருவானவர் சொன்னார். அப்போ நம்ம இந்த அன்னமய கோஷத்தினுடைய விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம். இந்த அன்னம் அப்படிங்கிறது நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவின் மூலமாக, அந்த உணவு நம் உடலில் சில வேதியியல் மாற்றங்களின் காரணமாக அது சில சக்திகளை கொடுத்து, அந்த சக்திகள் மீண்டும் இன்னொரு உடல் தோன்றுவதற்கான ஒரு சக்தியின் வித்தாக அது ஆகிறது அப்படிங்கிற விஷயங்களை நாம பார்த்தோம். அந்த அன்னமய கோஷமானது இறுதியில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எங்க போறது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பஞ்சபூதங்களோடு கலந்து அது நெருப்பிலிட்டு பொசுக்கப்பட்டு அது அது ஆஷஸ் ஆயிடுறது, சாம்பல் ஆகிறது. அந்த சாம்பல் மீண்டும் நீரில் கலக்கப்படுகிறது. அந்த நீரில் கலந்த சாம்பல் பூமியில் சேர்கிறது. இது ஒரு மெத்தட் ஆஃப் பூமியில சேர்றதுக்கான ஒரு மெத்தட்னு பார்க்கணும். இன்னொரு மெத்தட் என்ன? பூமியிலேயே டைரக்டா புதைச்சிடுறது. அப்படி புதைக்கும் போது பூமியில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டு அது பூமியின் சத்துகளோடு அது சேர்ந்து விடுகிறது. இதுதான் சொன்னார் அவர், உணவு வடிவமாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் சேர்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது பிராணமய கோஷம் என்றால் என்ன. இந்த பிராணமய கோஷம் அப்படிங்கிறதுல 5 விதமான பிராணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். பஞ்ச பிராண, இந்த பஞ்ச பிராணம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம போன சத்சங்கத்துல பார்த்தோம். பிராணன் அப்படிங்கிறது உள்ளும் புறமும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய, நம்மை உயிர்ப்புடன் இருக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தியாக அது இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பசி தாகம் எல்லாம் இந்த பிராணமய கோஷத்தை சேர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு. அது எப்படி பசி தாகம் இந்த பிராணமய கோஷத்தை சேர்ந்ததாக இருக்கும்
அப்படின்னா இதுதான் வந்து வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற எனர்ஜியாக இருக்கு. நம்ம சாப்பிட்டாதான் நம்மளுக்கு எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கு. சாப்பிடவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு சக்தி எல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடும். பிராணம் எப்ப குறையிறதோ நம்மளோட உடம்புல, அப்ப நமக்கு பசி அப்படிங்கிறது ஜாஸ்தியா வரவே வராது. இப்ப நீங்க வந்து மலைப்பாங்கான இடங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பசி அதிகமா எடுக்காது. அங்கெல்லாம் நம்மளுக்கு ஆக்ஸிஜன் லெவல் வந்து குறையும். உடம்புலயும் குறையும். வெளியிலயும் இருக்கிற ஆக்ஸிஜன் லெவலும் குறையும். அதனால அதிலிருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பிராணன் நல்லா சீரா போய்க்கொண்டிருந்தால் மட்டும்தான் இந்த பசி, தாகம் அதெல்லாம் வந்து கரெக்ட்டா நமக்கு இருக்கும். இது எப்படி மனோமய கோஷத்தோட இது ரிலேட்டடான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ரொம்பவே ரிலேட்டட். இது எல்லாமே ரிலேட்டட் தான். ஃபார் தட் மேட்டர் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரிலேட்டடா தான் அது இருக்கு. பிராணம் சீராக இருக்கு அப்படின்னு சொன்னா மனசு அமைதியா இருக்கு. பிராணம் சீராக இல்ல அப்படின்னு சொன்னா மனசு அமைதியாக இருக்காது. அதனாலதான் நம்ம எப்பவுமே சொல்றது, உனக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, டர்புலன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த உடலில் சீராக அந்த பிராணன் போயிட்டு வந்து கொண்டிருக்கும் இல்லையா? அப்போ வந்து கொஞ்சம் அதோட நிதானம் ஏற்படும். பிராணனுடைய அப்படி மூச்சு விடாம, சாதாரணமான ஒரு மூச்சு நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி மூச்சு விடும் பொழுது நம்ம மனசும் அதே மாதிரி தான் துடிச்சிட்டு இருக்கும். வேக வேகமா, வேக வேகமா துடிக்கும். வேக வேகமா சிந்தனை பண்ணும் பொழுது தப்பு பண்ணிடும். அமைதியா இருக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால சரியானபடி காரியங்கள் பண்ண முடியும். அதனாலதான் இது மனதோடு தொடர்பு உடையதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. 5 வாயுக்களும் பிராணவாயுங்கிறது ரொம்ப வைட்டல் ஃபோர்ஸ் எனர்ஜி. அதுதான் வந்து நம்மளுக்கு உடலுக்கு முழுவதுமாக இருக்கக்கூடிய அந்த காற்றை தரக்கூடியது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா ஒரு 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 இடத்துலயும் வேலை செய்யற காற்றுக்கு ஒரு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் நம்ம. அபான வாயு அப்படிங்கிறது இந்த உடல் கீழ் நோக்கி செல்லக்கூடிய காற்று அப்படின்னு பார்த்தோம். இந்த உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்றால் அபான வாயு என்பது இருக்க வேண்டும். அது சரியா வேலை செய்யணும். இருக்க வேண்டும்ங்கிறத விட அது சரியா வேலை செய்யணும். சரியா வேலை செய்யலைனாலும் டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு. கான்ஸ்டிபேஷன் வருது. எல்லா பிரச்சனைகளும் இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அப்போ நமக்கு அபான வாயு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தமா இருக்கு. உடல் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய வாயுவுக்கு பேர் வியானக அப்படின்னு சொன்னேன். எல்லா இடங்கள்லயும் இந்த வியானக அப்படிங்கிறது உடல் முழுவதும் வியாபித்து இருக்க வேண்டும். சமானக அப்படின்னு இன்னொரு வாயு, அது உணவை ஜீரணம் செய்யக்கூடிய வாயு. ஒரு வாயு இருக்கு, அதுதான் உதானக. அந்த உதானகங்கிற வாயு என்ன பண்றது அப்படின்னா, நம்முடைய கடைசி மூச்சை அதுதான் வந்து இழுத்து கொண்டு போய் வெளியில எடுத்துன்னு போறது. என்னத்த வெளியில எடுத்துட்டு போறது இது அப்படின்னா, இங்க உள்ள நடக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் ரெண்டையும் தூக்கிட்டு வெளியில போயிடுது. அவ்வளவுதான். சூக்ஷ்ம சரீரம்னு சொன்னா என்னன்னு இனிமே கேட்கக்கூடாது. இப்பதான் நம்ம படிச்சிருக்கோம். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இந்த பிராணன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு இது வெளியில போயிடுறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த பேக்கேஜ் இருக்குல்ல, இந்த 17மே சேர்த்து அது வெளியில எடுத்துக்கொண்டு போகிறது. அது போய் என்ன பண்றது அப்படின்னா, ததா தேகாந்தர பிராப்திகி அப்படிங்கிறது. இன்னொரு தேகம் கிடைச்சதுன்னா அதுக்குள்ள போய் டமால்னு உள்ள போயிடும். அவ்வளவுதான். இத வேலை செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அதுதான் உதானன். உதானன் ஆக்டிவேட் ஆறாரு அப்படின்னா நம்ம லாஸ்ட் பிரீத்னு அர்த்தம் இருக்கு. இது வந்து அந்த 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 வாயுவுக்கு அந்த ஒரு வேலை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப பிராணன் சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னாதான் நம்மளுடைய கர்மேந்திரியங்கள் வேலை செய்யும். நான் கையை தூக்கணும், கையில ஒரு பொருளை எடுக்கணும், நான் ஒரு இடத்துக்கு நடந்து போகணும், மூச்சே விட முடியல, எப்படி நடக்கிறது? மூச்சு விட்டாதான், மூச்சை சீரா விட்டாதான் நமக்கு ஒரு இடத்துக்கு போறதோ வரதோ போக்கு வரவு எல்லாம் இந்த பிராணனை பேஸ் பண்ணி தான் நமக்கு இருக்கு. என்னுடைய மூச்சுக்காற்று சரியாக இயங்கிக் கொண்டிருந்தால்தான் என்னுடைய உடம்பை எடுத்துக்கொண்டு என்னால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று செயல்கள் செய்ய முடியும்.
இந்த கிரியை பூரா எதுல நடக்கிறதுன்னா பிராணமய கோஷம் நல்லா இருந்தாதான் கிரியா சக்தியே வேலை செய்யும். இல்லைன்னா கிரியா சக்தியே வேலை செய்யாது. அப்படியே ஒரு இடத்துல டல்லா உட்கார்ந்துருக்கும். நீங்க வயசானவங்களை பாருங்க, ஏன் அவங்களால ஆக்டிவா இருக்க முடியல? ஏன்னா பிராண சக்தி குறையுது. நம்ம இதுல வச்சு வச்சு பார்ப்போம். ஒரு மிஷின் ஒண்ணு இப்ப வந்திருக்கு. அதை வச்சு வச்சு பார்ப்பாங்க. உனக்கு பிராண சக்தி எவ்வளவு இருக்கு, அதுல காமிப்போம் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு. இவ்வளவுக்கு மேல இருந்தாதான் நீங்க கைலாஷ் மானசரோவர் எல்லாம் போகணும்னு நம்ம நினைச்சோம்னா அங்க டெய்லி மானிட்டர் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் லெவல் கரெக்டா இருக்கான்னு. கரெக்டா இல்லைன்னா அந்த ஆல்டிடியூடுக்கு நம்மளால மூச்சு விட முடியாம போகும். அந்த சமயம் உடல்ல பல கோளாறுகள் வருங்கிறதுனால அது அந்த ஆல்டிடியூடுக்கு செட் ஆகலைன்னா கூட்டிட்டே போக மாட்டாங்க, ஒரு இடத்தோட நிறுத்திடுவாங்க. அது மாதிரி 2, 3 இடம் வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு ஒரு ஆல்டிடியூடுக்கு ஒரு தடவை, அதாவது ஒரு ஒரு 5000 அடிக்கு ஒரு தடவை செக்கிங் நடந்துட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு மேல போலாமா, இந்த இடத்துக்கு மேல போலாமா அப்படின்னு. ஆரம்பத்துல இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி கூட இந்த ஊதுறது அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த ஊதி அந்த டெஸ்ட்ல வந்து நம்ம பாஸ் ஆகணும். எவ்வளவு தூரம் நம்மளால காத்த ப்ளோ பண்ண முடியறது, த்ரோ பண்ண முடியறது அப்படின்னு பார்ப்பாங்க. நம்மளோட சக்தி எவ்வளவு தூரத்துக்கு வெளியில விட முடியறது அப்படின்னு. ஏன்னா அந்த ஆல்டிடியூட நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். அதனால இந்த பிராணங்கிறது இல்லைன்னா ஒரு காரியம் கூட நடக்காது அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரியுது. சோ பிராணமய கோஷத்தினுடைய விஸ்தாரம் இதுதான். இந்த பிராணனை கட்டுப்படுத்துறதன் மூலமாக, கட்டுப்படுத்துறதுன்னா நான் சொல்லுவேன் எப்பவுமே கட்டுப்படுத்துறதுங்கிறத காட்டிலும் நெறிப்படுத்துறதுன்னு சொன்னா நல்லது நமக்கு. நம்ம எப்படி கட்டுப்படுத்தி அப்படியே ஊன்னு அப்படியே அடக்கி வைக்கிறதா என்ன, அப்படி கிடையாது. நெறிப்படுத்துறது, சரியான அளவு மூச்சு காற்றை நெறிப்படுத்தி நம்ம வச்சுக்கிறது. இதுதான் வந்து யோகத்தினுடைய முக்கியமான விஷயம். நிறைய வகையான பிராணாயாமங்கள் இருக்கு. ஒரு ஒரு வகையான பிராணாயாமங்களுக்கும் ஒரு ஒரு வகையான பலன்கள் நம்மளுடைய உடம்புல இருக்கு. உடம்புல சில சில ரோகங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு சில வகையான பிராணாயாமங்கள் அதுக்கு ஒரு தீர்வாக இருக்கு அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்றது. பொதுவாக எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிற பிராணாயாமம் நாடி சுத்தி பிராணாயாமம் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் யோகா படிச்சிருக்கீங்களோ எல்லாருக்கும் தெரியும் அந்த நாடி சுத்தினா என்ன அப்படின்ட்டு. இந்த 3 நாடிகளை சுத்தம் செய்யக்கூடிய பிராணாயாமம். அது அது சுத்தமா இடா பிங்களா சுஷும்னா இந்த நாடிகள் எல்லாம் சுத்தமா இருந்தது அப்படின்னு சொன்னாலே, அடைப்பு கிடைப்பு இல்லாம இருந்ததுனாலே நம்மளுடைய பிராணம் சீராக போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம சூக்ஷ்மமா இருக்கு, பார்க்கவே முடியாது. ஆனா உணர முடியும். இது நடக்கிறது அப்படிங்கறது உணர முடியும். பேசுறதுனால இப்ப பிராணன் இருக்குன்னு அர்த்தம். திங்க் பண்றதுனால பிராணன் இருக்குன்னு, செயல் புரியறதுனால பிராணன் இருக்குன்னு. செயலே புரியாம அப்படியே கடந்தாக்க அதுக்கு பிராணன் போயிடுது அப்படின்னு. அவ்வளவுதான். உணரத்தான் முடியுமே தவிர, அதை சூக்ஷ்ம சரீரத்துடைய ஸ்பெஷாலிட்டி உணரத்தான் முடியுமே தவிர அதை பார்க்கவே முடியாது. அடுத்தது பார்க்கலாம். மனோமய. இன்னைக்கு நம்ம மனோமயனை பற்றி படிக்க போறோம். மனோமய. மனோமய கோஷம் என்றால் என்ன? மனஸ்ச ஞானேந்திரிய பஞ்சகம் மிலித்வா யோ பவதி ச மனோமய கோஷः. மனஸ்ச, இந்த சேன்னு போட்டாலே அண்டுன்னு அர்த்தம். மனதும் மனதும் ஞானேந்திரிய பஞ்சகம் 5 அறிவு கருவிகளும் மிலித்வா யோ பவதி சேர்ந்தது எதுவோ ச மனோமய கோஷக அது மனோமய கோஷம் எனப்படும். மனது 5 அறிவு கருவிகள் இவை சேர்ந்தது எதுவோ அது மனோமய கோஷம். சிம்பிள் தான். அறிவு கருவிகள் தெரியுமே நமக்கு தான். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், மெய், வாய், கண், மூக்கு, செவி. எத்தனை தடவை படிக்கிறோம். இந்த 5 அறிவு கருவிகள் இருக்கே, இது மாத்திரம் தனியா வேலை பயின்றது அப்படின்னு சொன்னா இது என்ன பண்ணும்? கண் ஏதோ ஒன்றத்தை பார்த்து கொண்டே இருக்கும், காது எதையாவது கேட்டுக்கொண்டே இருக்கும். எல்லாம் ஓப்பன் தான். இதுல ஒண்ணும் வந்து க்ளோஸ்டுங்கிறது வாய் மட்டும்தான் க்ளோஸ்டு. மற்றதெல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. அது பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆனா அது என்ஜாய் பண்றோமா இல்லையா, அல்லது வேண்டாம இருக்காது வேணுங்கிறதா இருக்கா இல்ல வேண்டாம இருக்கா அப்படிங்கறத எது டிசைட் பண்றதுன்னா அது மனசு அதோட சேரும் போதுதான் அது டிசைட் ஆகும். அது வரைக்கும் அது வந்து வெறும் ஒரு பொருளா இருக்கு, அவ்வளவுதான். நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன், அங்க என்னமோ ஒன்னத்தை பாக்குறேன், அந்த பார்க்கக்கூடிய விஷயம் என் மனம் அதுல லயித்தால் தான் அந்த பார்க்கக்கூடிய விஷயத்தை பற்றிய எண்ணமே உருவாகும். இல்லைன்னா நான் என்னதான் பார்த்து கொண்டிருந்தேன்னா கூட கண்ணுடைய தர்மம் பார்க்கிறது.
அது பார்த்ததுனாலும் மனசு இல்ல அப்படின்னு சொன்னா, மனசு அங்க இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த விஷயமானது என்னுடைய எண்ணமாக மாறாது. இங்க எண்ணங்கள் தான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க, எண்ணங்களின் தொகுப்பு மனம்னு. அது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. எண்ணங்கள் எங்க தோன்றி மறைகிறதோ அதுதான் மனம். இப்ப ஒரு பிளாக் போர்டு இருக்கு. அந்த பிளாக் போர்டுல நம்ம சாக் பீஸ்ல நிறைய எழுதுறோம். இந்த எழுத்துகள் எல்லாம் அந்த பிளாக் போர்டு மேல தோன்றுகிறது. அழிச்சா அது மறைகிறது. பிளாக் போர்டு தான் மனம். எந்த இடத்துல எண்ணங்கள்லாம் தோன்றி மறைகிறதோ அதுதான் மனம். மறைகிறதுன்னு சொன்னா ஒடுங்குகிறது. எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு எண்ணம் வருது, அந்த எண்ணம் போயிடுறது. ஒரே எண்ணத்தை கூட மனம் என்று சொல்வதும். இப்ப எண்ணங்களின் கூட்டம் அல்ல மனம். எண்ணத்திற்கு ஒரு ஆதாரமான இடமாக அந்த மனமானது இருக்கிறது. இந்த மனசுலதான் எண்ணங்கள் தோன்றுகிறது. மனசுலதான் எண்ணங்கள் ஒடுங்குகிறது அப்படின்னு பார்க்க. அப்ப இந்த மனம் அப்படின்ற நம்ம கேன்வாஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம அதை ஆத்மாக்கு சொல்லுவோம். இதுக்கே சொல்லலாம். அதான் அதுக்கு தான் நான் வேற சொன்னேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் ஒரு பிளாக் போர்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். எங்க நம்ம எண்ணங்கள் எழுந்து தோன்றி மறைகிறதோ அந்த இடம்தான் மனம் அப்படிங்கறத மாத்திரம் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பொருளை பாக்குறேன். இப்ப நான் ஹிமாலயாஸ் போறேன். நான் ஒரு மவுண்ட் எவரெஸ்ட பாக்குறேன். எனக்கு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படிங்கிறது தெரியாது. நான் ஒரு பெரிய மலையை பாக்குறேன். நான் ஒரு பெரிய மலையை பாக்குறேங்கிற விஷயம் என்னுடைய மனசுல பதியுது. நான் அது மனசுல ஆஹா இது இவ்வளவு பெரிய மலை அப்படின்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் நான் அது என்னத்தை பார்த்தேன் அப்படிங்கிறத என் நினைவுக்கு கொண்டு தேடுறேன். இல்ல யார்கிட்டயாவது கேட்கிறேன். இந்த இடம் என்ன அப்படிங்கிறது. அப்ப எனக்கு தெரியறது நான் பார்த்தது மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு. அப்ப எனக்கு மனசுல அந்த காட்சி, நான் பார்த்தது, அதற்கான பெயரை கேட்டது ரெண்டும் சேர்ந்து பதியுது. இப்ப அந்த மனசுக்குள்ள என்னுடைய நான் பார்த்த காட்சியும் அதற்கான பெயரும் சேர்ந்து பதிந்திருக்கிறது. இந்த மனசுக்கு அதான் வேலை. இது என்ன பண்ணோம்னா பதிஞ்சு பேசாம இருந்தா பிரச்சனையே இல்லையே நமக்குதான். வேற எப்பயாவது ஒரு சமயத்துல அதை எடுக்கும் வெளியில. எப்பனா எனக்கு 90 வயசு ஆகும்போது அன்னைக்கெல்லாம் நான் அப்படியெல்லாம் போய் என்னென்னமோ பார்த்தேன். இன்னைக்கு பாரு என்னால நகர கூட முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்னு கண்ணால ஜலம் விட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நானும் கஷ்டப்பட்டு இன்னும் பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறது இந்த மனசுக்கு ஒரு வேலை. சந்தோஷமாவும் சொல்லலாம். பட் ஜென்ரலி பெரும்பான்மை என்ன பண்றது அப்படின்னா இயலாமையை வருந்தத்தக்க விஷயமாக நினைக்கிறதுனால இந்த உதாரணம் சொல்லு. சந்தோஷமாவும் சொல்லலாம். ஏய் நான் இதை பார்த்திருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் நான் 4 படி தாவி ஏறுவேன். இப்ப எங்க முடியவே இல்லை, நடக்கூட முடியல. அது பக்குவம் வந்தா பேசினாங்க. எங்க இருக்கு அது மாதிரி? we don't come across people like that. அதனாலதான் அது இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மனசுங்கிறது ஒரு விஷயத்த எடுத்து நினைவடுக்குகள்ல வைத்துக்கொண்டு பிற்காலங்களில் அல்லது ஏதோ ஒரு சமயத்தில் அதை எடுக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த மனோமய கோஷத்தினுடைய ஒரு விஷயம். மனசு அப்படிங்கிறது நம்மளோட சாஸ்திரத்தை பொறுத்தின வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா மனசு இல்ல அப்படின்னா நான் படிக்கிற விஷயமும் தான் அங்க போய் இறங்காது. நான் இப்ப சொல்றேன்னா அதெல்லாம் இப்ப நான் பண்ணால பார்த்தது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப தத்துவபோதம் கிளாஸ் கேட்கறதெல்லாம் என் காது வழியா நான் கேட்கிறேன். என் காது வழியா கேட்கறத என் மனசுதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மனசுதான் பின்னாடி அதை எனக்கு எடுத்து நான் அதை பத்தி சிந்தனை பண்ணணும்னு நினைக்கும் போது அதை எடுத்து கொடுக்கறது எங்கேருந்துதான் வருது. அப்ப இந்த புத்திக்கு விஷயத்தை கொடுக்க வேண்டியது இந்த மனசோட வேலையா போறது. அப்ப மனசுங்கிறது இல்ல அப்படின்னு சொன்ன மனசுதான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்குன்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்து பந்தப்பட்டுக்கிறதும் இந்த மனசுனாலதான். இப்படி சாஸ்திரத்தை கேட்டு இது பந்தப்படுத்துறதுக்கான விஷயமே இல்லை, இது மித்தியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் இதே மனசுனாலதான். அதனால இந்த மனசுங்கிறது நிறைய ரோல் பிளே பண்றது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றது. இதை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம பிழைக்கிறோம். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஏன்னா இந்த மனச இப்ப நிறைய திட்டுறாங்க அருளாளர்கள்லாம். இந்த மனசை பிடிச்சு வாங்குன்னு வாங்குறாங்க. நீ கொஞ்சமாவது எனக்கு நேரம் கொடுக்குறியா? நீ எப்ப பாரு உலக வாழ்க்கையிலேயே சுத்தி சுத்தி கொண்டிருக்க. என்ன ஈஸ்வரனுடைய பாதார விந்தங்கள்ல என்னுடைய இது சிந்தனைய வைக்கலாம்னாக்க நீ வைக்கையா விடுற நீ அப்படின்னு திட்டுறாங்க எல்லாரும். உண்மை அதுதானே.
இப்ப ஒரு மணி நேரம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம உலக வாழ்க்கையில இருந்து அதை பிரிச்சு எடுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுவே செல்ஃப் பேஸ்டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எப்ப படிப்போன்னே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு கிளாஸ் செட்டப்னு இருந்தா அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நம்ம வந்து உட்கார்றோம் அப்படின்னாவது இருக்கும். இதெல்லாமே மனசுடைய வேலை தான். மனசு அலோவ் பண்ணாதான் நம்மளால வந்து ஒரு காரியத்தை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது. அதனால மனசு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு சாஸ்திரம் அத ரொம்ப அதே சமயத்துல மனசை எவ்வளவு திட்ட முடியுமோ திட்டுறது சாஸ்திரம். இந்த மனசை வந்து பொருட்படுத்தாம இருந்தால் மட்டும்தான் நாம இந்த சாஸ்திரம் படிக்கிற விஷயத்துல முன்னேறி போக முடியும். இல்லைன்னா இந்த மனசு பின்னாடி போயிட்டோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படிங்கிறது நிர்வாண சக்தி. அப்போ இந்த மனசுங்கிறது முக்கியம்தான். ஆனா அத நாம சாஸ்திரத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்கு, சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு தான் வச்சுக்கணுமே தவிர்த்து உலகியல் விஷயங்கள்ல ஈடுபடும் போது இந்த மனசை கண்டிக்கணும். கண்டிச்சு இதை திருப்பி விடணும். இப்படி எல்லாம் இருக்காத நீ அப்படின்னு திருப்பி விடணும். அடுத்தது விஞ்ஞானமய கோஷத்தை பத்தி கேட்கப்படும். விஞ்ஞானமய கஹ, விஞ்ஞானமய கோஷம் என்றால் என்ன? புத்திஹி ஞானேந்திரிய பஞ்சகம் மிலித்வா யோ பவதி ச விஞ்ஞானமய கோஷக. அதே ஆன்சர் தான். ஒன்னே ஒண்ணு, இந்த என்னென்னது சேருறது அப்படிங்கிறது. புத்தியும் ஞானேந்திரிய பஞ்சகமும். புத்தியும் 5 அறிவிக்கருவிகளும். இப்ப முன்னாடி சொன்னதும் அறிவு கருவிகள் தான், இப்ப சொல்றதும் அறிவு கருவிகள் தான். மாறுறது என்ன? அங்க மனம்னு சொன்னது, இங்க புத்தின்னு சொன்னது. புத்தியும் 5 அறிவு கருவிகளும் இணைந்தது எதுவோ அதுவே விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு. இந்த புத்தி அப்படிங்கறதுதான் என்னன்னு முன்னாடி கேட்பான். ஏன்னா எல்லா வார்த்தையும் அவனுக்கு புதுசு. மனசு புதுசு, புத்தி புதுசு, எல்லாம் புதுசு. அதனால எல்லாமே அவன் வந்து கேட்க போறான். நம்ம அதுக்கு விளக்கங்கள் பார்ப்போம். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சுட்டு ப்ரொசீட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். மனசுல வந்து ஒரு ஒரு எண்ணம் ஏற்படுறது. ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஒரு எண்ணம் ஏற்படுது. அது மனசுல பல எண்ணங்கள் இருக்கு. இந்த எண்ணம் நான் இப்ப செயல்படுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றது இருக்குல்ல, அந்த இடம்தான் புத்தி. இந்த புத்திக்கு என்ன வேலை அப்படின்னா நிச்சயாத்மிகா புத்திகி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீர்மானங்கள் எடுக்கக்கூடியது. அப்போ தீர்மானம் பண்ணணும்னு சொன்னா அந்த புத்திக்கு வந்து கொஞ்சம் விவேக சக்தி எல்லாம் வேணும். எது நல்லது, எது கெட்டது, எது நமக்கு நன்மையை தரும், எது தீமையை தரும், எது நித்தியம், எது அனித்தியம், எது சத்தியம், எது மித்யா, இதெல்லாம் உட்கார்ந்து யோசிச்சுதான் அந்த தீர்மானத்தை எடுக்க முடியும். அப்போ இந்த அறிவு தெளிவு எங்க ஏற்படுறது அப்படின்னு கேட்டா புத்தியில தான் அந்த அறிவு தெளிவு ஏற்படும். மனசுல எண்ணங்கள் தான் வந்து உட்காருது. மனசு கொடுக்குற எண்ணத்தை மனசு சொல்றது, நீ இப்ப வா நம்ம கடைக்கு போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். புத்தி சொல்றது, ஒருத்த கொடுப்பேன் உனக்கு, கிளாஸ் இருக்கா இல்லையா, பேசாம உட்கார். இப்ப நாம எதை எடுத்துப்போம்? மனசு பின்னாடி போவோமா இல்ல புத்தி சொல்றத கேட்போமா? நம்ம தான் டிசைட் பண்ணும். இந்த புத்தி கிராமினேட் புத்தி கிட்ட நிறைய தர்மத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா புத்தி என்ன பண்ணும்? ரொம்ப டாமினண்டா இருக்கும். அது விடாது. மனசு போற போக்குக்கு நம்மள போக விடாது. ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள் இதெல்லாம். நீ பாத்தியா புத்தி இப்படி பண்றதும் அது இப்படி பண்றதும் நீ பாத்தியான்னா நம்ம அனுபவிக்கிறோம், டெய்லி அனுபவிக்கிறோம். சாய்ஸஸ் இருந்துட்டே இருக்கு நமக்கு. ஒரு சமையல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் we make decisions. டெசிஷன் இல்லாத வாழ்க்கை உண்டா? கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் we have to take decision. நான் எனக்கு டெசிஷன் எடுக்கவே பயம்பா அப்படின்னு எல்லாம் யாருமே எதுல இருந்துமே ஓட முடியாது. சொல்லப்போனா எல்லாருமே அவங்கவங்களுடைய வாழ்க்கையில அவங்கவங்களுடைய நிலையில ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எந்த சாரி கட்டலாம், தட் இஸ் ஆல்சோ டெசிஷன். ஸோ டெசிஷன் எடுக்கிறது எங்க அப்படின்னா புத்தியில தான் அந்த டெசிஷன் எடுக்கிறது. அதுக்கு உதவி செய்யறது எது? அதே 5 அறிவு கருவிகள் தான். இந்த விஞ்ஞானமய புருஷன் அப்படின்னு சொல்றது இந்த புத்தியைத்தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கும். அடுத்தது ஆனந்தமய கஹ. ஆனந்தமய கோஷம் என்றால் என்ன? ஏவமேவ காரண சரீர பூதா ஏவமேவ காரண சரீர பூத அவித்யாஸ்த
மலின சத்வம் பிரியாதி விருத்தி சகிதம் சத் ஆனந்தமய கோஷக. என்ன அர்த்தம்? இவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஏவமேவ இவ்வாறே காரண சரீர பூத அவித்யாஸ்த மலின சத்துவம். ஒரு பெரிய இது போடுற லைன் போடுற வேர்டு போடுற பெரிய காம்பவுண்ட். இப்பதான் பார்த்தோம் இந்த சமாசம்ங்கிறதெல்லாம். சமாசம்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன் நான். இதுல நம்ம துவந்த்வ சாமாசிகஸ்யச்சன்னு சொல்லி படிச்சோம் இல்லையா நம்ம இதுல கீதையில. இந்த மாதிரி பெரிய வேர்டா இருக்குல்ல, அதுதான் சமாசம் அப்படிங்கிறது, காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு. காரண சரீரமாக இருப்பதும், காரண சரீர பூத, காரண சரீரமாக இருப்பதும், அவித்யாஸ்த அவித்யா அறியாமையினால் களங்கப்பட்ட மலின சத்துவம் அப்படிங்கிறார். களங்கப்பட்ட சத்துவம். மலினம் அப்படின்னு சொன்னா களங்கம்னு அர்த்தம். அதுல பியூரிட்டி கிடையாது. சத்துவம்னா என்னது? சத்துவம்னா பியூரிட்டி அப்படின்னு பார்க்கிறோம். நல்ல சுத்தமான எண்ணங்கள், சுத்தமான மனம் அப்படிங்கறது தான் சத்துவத்துக்கு நம்ம சொல்றோம். இங்க என்ன சொல்றார்? மலின சத்துவம் இருக்கப்பா அந்த இடத்துல அப்படின்னு சொல்றார். அறியாமையும் இருக்கு. அறியாமையினால் களங்கப்பட்ட காரண சரீரமாக இருந்து அறியாமையினால் களங்கப்பட்ட சத்துவமாக இருக்கிறது. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அப்ப பண்ணும்போது புரிஞ்சிடும். இந்த வார்த்தைகள் மட்டும் கேட்கறதே நமக்கு அறியாமைங்கிறாங்க, சத்துவங்கிறாங்க, ரெண்டும் எப்படி வரும்? கொஞ்சம் யோசிச்சோன்னா ரெண்டும் ஒன்னா வராதே அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தோணும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சிடும். கூடவே இன்னொன்னு என்ன சொல்றார்? பிரியாதி விருத்தி சகிதம் சத்து. பிரியாதி அப்படின்னு போட்டதுனால பிரியம் அப்படிங்கறதோட கூட ஆதிங்கிற சப்தம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் 2-3 சேர்க்கிறா அப்படின்னு அர்த்தம். அதை சொல்றேன் பின்னாடி. பிரியம் முதலான விருத்திகளுடன் கூடி இருப்பது எதுவோ, சகிதம்னா கூடி இருக்கிறது, சத்து அதோட கூடி இருக்கிறது எதுவோ ஆனந்தமய கோஷக, அதுதான் ஆனந்தமய கோஷம் எனப்படும். இவ்வாறே காரண சரீரமாக இருப்பதும் அறியாமையினால் களங்கப்பட்ட சத்துவம் பிரியம் முதலான விருத்திகளுடன் கூடியிருப்பது எதுவோ அது ஆனந்தமய கோஷம் எனப்படும். இப்போ காரண சரீரத்தை தான் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லப்படுறதுன்னு நம்ம ஒரு புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயமா அதை புரிஞ்சுக்கலாம். காரண சரீரத்துல நாம பார்த்திருக்கோம், அங்க என்ன டாமினண்டா இருக்கு அப்படின்னா, எனக்கு அகம் கிமப்பி ந ஜானாமி அப்படிங்கிறது தான் டாமினண்டா இருக்கு. ஒன்றும் தெரியல எனக்கு. ஆனா அதே சமயத்துல நான் ஆனந்தமா தூங்கினேங்கிறது எனக்கு தெரியறதுன்னு அந்த காரண சரீரத்தினுடைய விளக்கத்தை நீங்க ஒரு தடவை அப்படி ரிட்டர்ன் போய் பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம அங்க பார்த்தோங்கிறது உங்களுக்கு புரியும். இங்க என்ன சொல்ற? காரண சரீரமாகத்தான் அது இருக்கிறது. காரண சரீரத்துல இந்த அறியாமையும் இருக்கிறது, நான் ஆனந்தமாக தூங்கினேன் என்ற ஒரு அறிவும் இருக்கிறது. இந்த அறியாமை அப்படிங்கிறது என்னது? இது தமோ குணத்தினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது இந்த அறியாமையானது இருக்கிறது. அஜ்ஞானம் ஸ்ட்ரெயிட்டா ரிலேட்டட் டு தமோகுணம். தமோகுணத்துலதான் நமக்கு அஜ்ஞானமானது இருக்கிறது. அஜ்ஞானம் அப்படின்னா அறியாமை அப்படின்னு. அதே சமயத்துல இந்த ஆனந்தமய கோஷத்துல சுகங்கிறது அங்க இருக்கு. நம்ம அந்த தூக்கத்துல அந்த காரண சரீரத்துல நம்ம முக்கியமான அவஸ்தை என்ன? காரண சரீர அவஸ்தை என்ன? தூக்கம். தூக்கத்துல நம்ம ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோம். அந்த சுகத்தை அறியக்கூடியது ஒரு அறிவு இருக்குல்ல, அதுதான் மலின சத்துவம் அப்படிங்கிறது. ரெண்டுமே அட் எ டைம் இருக்கு. அது எப்படி தெரியறது அப்படின்னா, தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா ஆழ்ந்த உறக்கத்தில் எதுவும் அறியாமல் இருந்தேன், அதே சமயத்தில் அந்த தூக்கம் எனக்கு ஆனந்தமாக இருந்ததுங்கிற 2 விஷயத்தையும் வெளியில ஜாகிரத்ல நம்ம பேசுறோம் இல்லையா, அதனால நமக்கு தெரியுது. இந்த ஆனந்தமயம் அப்படிங்கிறது இதையே நாம விழிப்பு நிலையில இருக்கும் பொழுது நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன், நான் துக்கமா இதுவா இருக்கேன், கோபமா இருக்கேன், என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். ஆனா தூங்கறச்சே நமக்கு எதுவுமே நம்ம திங்கிங்க்கு வரவே வராது. அதனாலதான் அறியாமையில இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா திங்க் பண்ணிட்டு எவனால தூங்க முடியுமா? அப்படி இருந்தா அது தூக்கமே கிடையாதுல்ல. இந்த ஆனந்த மயம் அப்படிங்கிறது, மயம்னு சொன்னா முன்னாடி சொல்லியிருக்கேன், மயம்னா விகாரம்னு அர்த்தம். மயட் விகாரக அப்படின்னு சொல்றது. மயட் சப்தமே இங்கு விகாரத்தை குறிக்கிறது, ஸ்வரூபத்தை குறிக்கல, விகாரத்தை குறிக்கிறது. இப்போ இந்த ஆனந்த மயம் அப்படிங்கிறது ஸ்வரூபம் அல்ல,
அது ஸ்வரூபத்திலிருந்து பெறப்பட்ட அந்த ஆனந்தம் அப்படிங்கறதனுடைய விகாரம், அதனுடைய மாற்றம், மாறுதல்கள் தான் அங்க நடக்கிறது. எப்படி மாறுறதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த ஆனந்தமயம்ங்கிறத நாம நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தூக்கத்துலங்கிறதுனால தூக்கத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன். காரண சரீரம்னு சொன்னதுனால ஈஸியா புரியும். ஆனா நான் முழிச்சிட்டு இருக்கச்சே நான் சந்தோஷமா இருக்க மாட்டேனா? இருக்கோம்ல. நம்ம யாரையாவது ரொம்ப பிரியமானவங்கள பார்த்தா, ஐ வாங்க 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 அப்படின்னு சொல்ல மாட்டோமா? ஒரு சந்தோஷமா நம்ம வந்து அதை வெளிப்படுத்த மாட்டோமா? அப்பெல்லாம் என்ன 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 மயன் வெளிப்படுறதுன்னா ஆனந்தமயன் தான் வெளிப்படுறது. ஆனா அந்த ஆனந்தமயன் இருக்கே, இது இப்போ சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. நமக்கு பயங்கர கடுப்பேத்தக்கூடிய யாராவது ஒருத்தர் வராங்க. அப்ப என்ன என்ன எது அந்த இது எப்படி வெளிப்படுறது? அது ஒரு கோவமாவோ, இல்ல ஒரு வெறுப்பாவோ, இல்ல ஒரு துக்கமாவோ அது வெளிப்படுறது. சோ உணர்ச்சி அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு இடத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம், ஒரு இடத்துல துக்கத்தை வெளிப்படுத்துறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்குன்னு துக்கமயன் அப்படின்னு ஒருத்தன் கிடையாது. அதே ஆனந்தமயன் தான் அதையும் வெளிப்படுத்தும். அந்த ஆனந்தமயன் தான் ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் போதும் அந்த ஆனந்தமயன் தான் ஆக்டிவேட் ஆறா, அந்த துக்கத்தை வெளிப்படுத்தும் போதும் ஆனந்தமயத்தினுடைய ஆக்டிவேஷன் தான் அது. அதனாலதான் அது மாறிக்கொண்டிருக்கிறது. சுகம் துக்கம் சுகம் துக்கம் சுகம் துக்கம்னு நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் அனுபவிக்கப்படுறது. அதே மாதிரி ஒரு விஷயத்த இப்ப நான் வந்து காஷ்மீர்ல இருக்கிறச்சே எனக்கு வந்து உள்ளன் கம்பளி வந்து பயங்கர ஆனந்தத்தை கொடுக்குது. சஹாரால கொடுக்குமா அதே ஆனந்தத்தை? கொடுக்காது. நல்ல ஒரு பாலைவன இடத்துல போய் இந்த இந்த கம்பளி போத்துக்கோ, உனக்காகவே நான் கஷ்டப்பட்டு கார்த்தாலேன்னு சாயந்தரம் வரைக்கும் 20 நாள் உட்காந்து நான் இதை நிட்டிங் பண்ணேன், நான் பண்ணியிருக்கேங்கிறதுனால நீ இதை இந்த இடத்துல போட்டுக்கோண்டா. அதை விட வேதனை ஏதாவது இருக்க முடியும்? ஒரு இடத்துல சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய மனசு சுகம்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், சேம் இது விஷயம்தான் இன்னொரு இடத்துல நமக்கு துக்கமா இருக்கு. ஐயோ பகவானே என்னடா இந்த பாடுபடுத்துறாளே அப்படின்னு நமக்கு இருக்கு. விஷயம் அதேதான். ஆனா மனசு இங்க சுக்கமா பாக்குறது, அந்த இடத்துல துக்கமா பாக்குறது. வெளியில இருக்கக்கூடிய புற சூழ்நிலைகள் அந்த சுகத்தையும் துக்கத்தையும் நமக்கு மாற்றி காட்டுறது. அப்போ அந்த மனசு வெளி சூழ்நிலைகளோட சேரும் பொழுதுதான் அது சுகம் துக்கம் அப்படிங்கறத அதை அனுபவிக்கிறதுக்கு வருது. அப்ப இந்த ஆனந்தமயம்னா எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாலும் ஹிஹின்னு சிரிச்சுட்டு அதை பைத்தியம்னுடுவாங்க அப்புறம் இல்லையா? நான் வந்து என்ன எனக்கு இடம் பொருள் ஏவலே கிடையாதுப்பா, எங்க பார்த்தாலும் நான் ஹீண்டே இருப்பேன் தான். அதுக்கு ஏதோ நரதான் கழண்டு போச்சு போல, கொண்டு போய் சேரு எங்கேயாவது அப்படிங்கிடும். அது கிடையாது. ஆனந்தமயம் அப்படிங்கிறது மாற்றங்கள் இருக்கிறது தான் அதுக்கு ஆக்ஷன். மயம்னாலே மாற்றம் இருக்கணும். அந்த மாற்றம்ங்கிறது நான் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, துக்கம்ங்கிறதுக்கு வேற ஏதோ ஒண்ணு இருக்கு போல இருக்கு. இது ஆனந்தமயம்னு போட்டிருக்கு, அதனால ஆனந்தமயன் ஆனந்தத்தை மட்டும் தான் தரும் அப்படி கிடையாது. ஆனந்தமயம் தான் சுகம் துக்கம் ரெண்டுத்துக்குமே. ஆனந்தம் குறையடிச்சு அது சுகமாயிடுது. சுகம் வந்தது, ஆனந்தம் ஜாஸ்தி, ஆனந்தம் வெளிப்படும் போது அது ஆனந்தமயங்கிறதுக்கு பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அவ்வளவுதானே தவிர்த்து இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இது மயம் அப்படிங்கிறதுனால இது ஸ்வரூபம் கிடையாது. இது என்னுடைய ஸ்வரூபம் கிடையாது. என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம். ஆனா இது எப்படி இருக்கு? இது மயம். மயம்ங்கிறது மாறுதலுக்கு உட்பட்ட போது இது மயம்ங்கிறது. சரி, இந்த மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கறதுதான் அடுத்த லைன்ல அவர் சொல்றார். அடுத்த லைன்ல என்ன சொல்றார் அவர்? பிரியாதி விருத்தி சகிதம் சத்து. இது எப்படி மாறுறது அததான் நான் உனக்கு சொல்றேன். இந்த பிரியாதி விருத்திங்கிற பிரிய ஆதி அப்படின்னு. இப்ப விருத்தி அப்படின்னா எண்ணம். இந்த எண்ணம் இருக்கே அது ஆனந்தத்தை நாம அனுபவிக்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறதுக்கு 3 விதமான கூறுகள் இருக்கு. முதல் கூறு பிரியம். பிரியம் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து ஒரு வஸ்து வந்து பிடிக்கிறது. நான் இப்ப வந்து ஜாங்கிரிய பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறேன், எனக்கு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படி கிடையாது. ஏதோ ஒண்ணு எல்லாருக்கும் பொதுவா ஸ்வீட்னா பிடிக்கும், அதனால நான் அந்த ஸ்வீட் எடுத்துக்கிறேன். நான் அந்த ஸ்வீட்டை பாக்குறேன், பாக்கறச்சே எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே, செம்ம கலர் நல்லா இருக்கு, அது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அப்ப அதை பாக்கறச்சே எனக்கு ஒரு எண்ணம் வருது இல்ல, அதுதான் பிரியம். எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறது, சங்கல்பம் ஏற்படுறது, அதுதான் பிரியம். அதுக்கு பேர் என்னன்னா தர்சன ஜன்ய சுகம் அப்படின்னு அர்த்தம். தர்சனம் பார்க்கறச்சே உற்பத்தி ஆகக்கூடிய சுகம், தர்சன ஜன்ய சுகம். அப்படி ஏற்படக்கூடிய ஒரு சுகம், அதுதான் பிரியம். பேசிக்கா அதுதான் ஏற்படுறது. நான் வந்து இதுக்கு போறேன், ஒரு திருவிழால பாக்குறேன்,
நல்லா கடை வீதி எல்லாம் பார்த்துட்டே போறேன். எதை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டே போறேன். நிறைய பலூன் வச்சிருக்கு. அப்புறம் வந்து பிபி நூதறது வச்சிருக்கு. எல்லாம் இருக்கு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தர்ஷன ஜன்ய சுகம். இந்த விண்டோ ஷாப்பிங் சொல்லுவோமே, அது போதும். அதுவே வாழ்க்கைக்கு. அப்படி வந்து விண்டோ ஷாப்பிங் ஆட்டம் பார்த்து கொண்டே அது வந்து வெறும் பிரியம் மாத்திரம். ஒரு இடத்துல என் மனசு வந்து நிக்கிறது. ஏய் இரு 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 இரு. அத நீ வாங்க. அத வாங்கினா நம்ம வந்து அத என்ஜாய் பண்ணலாம்ல. அத நீ வாங்கு அப்படின்னு ஒரு கட்டளை வருது இல்லையா? அப்ப என்ன ஆகுது? நான் அத வாங்கணுங்கிற ஒரு உத்வேகமானது எனக்கு ஏற்படுறது. என்னுடைய மனசு வேலை செய்யறது, புத்தி வேலை உள்ளுக்குள்ள எல்லாம் வேலை செய்யறது. புத்தி வேலை செய்யறது, மனசு வேலை செய்யறது, புத்தி வேலை செய்யறது, கட்டளை பிறக்கிறது. உடனே போய் அதை நான் வாங்குறேன். அத வாங்கும் போது அங்க ஒரு சுகம் எனக்கு அது கிடைச்சிருது. என்கிட்ட வந்துடுது. இப்ப அந்த ஜாங்கிரி என்னோட பிளேட்ல இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா அதுக்கு மோதம்னு அர்த்தம். அந்த மோதம் அப்படிங்கிறது கிரகண ஜன்ய சுகம் அப்படின்னு சொல்றேன். அதை பெறும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய சுகம். நீங்க இதை எல்லா எக்ஸாம்பிளுக்கும் போட்டு பார்த்துக்கோங்க. ஆண் பெண் பார்க்கறது, அப்புறம் அவங்க வாழ்க்கையில வர்றது, இப்படி எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. நம்ம கிளாஸ் இழுக்கணும்னா எப்படி வேணா இழுக்கலாம். நான் அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லல. உங்களுக்கு ஒண்ணு சொன்னா புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கறதுனால ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். நீ ஹோம்ஒர்க் எவ்வளவு வேணா பண்ணலாம். நமக்கு மத்த எதையாவது நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு இதை நினைக்கலாமே. ஓ நம்ம இப்ப நமக்கு இப்ப கிடைக்கிறது தர்சன ஜன்ய சுகம், இப்ப கிடைக்கிறது கிரகண ஜன்ய சுகம் அப்படிங்கறத நாமளா ஹோம்ஒர்க் பண்ணி புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது என் பிளேட்டுக்கு வந்ததை நான் பார்த்து கொண்டா இருப்பேன். என்னோட நாக்கு சும்மா இருக்குமா? அங்க ஒரு சலைவா ஒண்ணு ஊறும். சாப்பிடு 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 சாப்பிடுன்னு ஒரே கட்டளையா பிறக்கும் உள்ள. டப்புன்னு எடுத்து வாயில போடுறேன். இப்ப நான் என்ன பண்றேன்? எனக்கு என்ன கிடைச்சதோ அதை நான் அனுபவிக்கிறேன். இது அனுபவ ஜன்ய சுகம் அப்படிங்கிறது. இந்த அனுபவ ஜன்ய சுகம்ங்கிறதுக்கு பேர் என்னன்னா பிரமோதம்னு பேர். பிரமோதம் அப்படின்னு சொன்னா நான் அனுபவிக்கும் போது கிடைக்கிற சுகம். ஒரு சுகம்தான். அந்த சுகம் பார்க்கும் போது ஒரு சுகம், அது கிடைக்கும் போது ஒரு சுகம், அது அனுபவிக்கும் போது ஒரு சுகம். நீங்க இது எல்லாத்துலயும் தாரதமியங்கள் இருக்கு. இத பார்க்கச்சே ஒரு விதமா இருக்கு, அப்புறம் அது வாங்கறச்சே ஒரு விதமா இருக்கு, அதுக்கப்புறம் அதை அனுபவிக்கும் போது ஒரு விதமா இருக்கு. இந்த தாரதமியங்களோட இது இருக்கிறதுனாலதான் இது ஆனந்த மயனுடைய வேலை அப்படின்னு இத சொல்றது. ஏன்னா இந்த தாரதமியங்கிறது மாற்றங்களுக்கு உட்பட்டது. எல்லாத்தையும் பார்த்தா அதே மாதிரி வருமா? இல்ல எல்லா கடை ஜாங்கிரியும் நமக்கு அந்த மாதிரி ஈர்ப்பு கொடுக்குமா? கொடுக்காது. ஒவ்வொரு வட்டத்துல ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி பார்க்கும்போதுதான் நமக்கு அது வேணும்னு சொல்றது. இதுதான் ஆரம்பத்துல குழந்தையா இருக்கும்போது நமக்கு பயமா இருக்கும். இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைச்சாலே, இல்ல திருவிழாக்கு போகணும்னு நினைச்சாலே, ஐயோ ஐயோ இது வழியில பாக்குறது எல்லாத்தையும் கேட்குமே. அதுதான் குழந்தையின் மனநிலை. நம்ம அதே மாதிரிதான் நான் 100 வயசுலயும் இருப்பேன்னா கஷ்டம்தான். ஆனா வயது ஆக 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 என்ன ஆகுது? இந்த தர்ஷனஜன்ய சுகம், கிரகணஜன்ய சுகம், அனுபவஜன்ய சுகம், இது எதுலயுமே நாட்டங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. சில சமயம் தரிசனத்தோடயே போரும் போ அப்படின்னு விட்டுடுவோம். ஏன்னா அனுபவத்துக்கு வந்ததுன்னா சுகருக்கு யார் மாத்திரை சாப்பிடுறது, அதனால வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு விவேகம் வந்து. அதனால அப்ப என்ன ஆகுது? இந்த எல்லா சுகமும் ஒரே மாதிரியே எல்லா நேரத்திலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறதா அப்படின்னா அது கிடையாதுங்கிறது தான். இந்த சுகமானது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சுகத்தில் இந்த காரண சரீர வித்தி பிரியம் முதலான விற்த்திகளுடன் கூடியிருப்பது எதுவோ அந்த சுகங்களை நமக்கு எதனால் நாம் அனுபவிக்கிறோம்னா அது ஆனந்தமய கோஷம். அதனாலதான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனந்தமயம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நமக்கு இது மாதிரி ஒரு பொருளை பார்த்தா இன்பம் தரும் அப்படிங்கிறதோ துன்பம் தரும் அப்படிங்கிற விஷயமோ நமக்கு மனசுல ஏற்படும். ஆனா இந்த ஆனந்தமயம்ங்கிறது ஆத்மா கிடையாது. இந்த ஆனந்தம் இது எனக்கு என்னுடைய மனதில் ஏற்படும் ஆனந்தம். நீங்க திருப்பி திருப்பி இந்த என்னுடையவை விட்டுறாதீங்க. அதுதான் நமக்கு பிடிச்சுக்க வேண்டிய விஷயம். அப்பதான் நமக்கு நான் யாருங்கிற விஷயத்துல ஒரு தெளிவு ஏற்படும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தெளிவு ஏற்படுறது. அதனால இது வந்து என்னுடைய இயல்பு அல்ல. இந்த ஆனந்தமயம் என்பது என்னுடைய இயல்பு அல்ல. என்னுடைய இயல்பு என்ன? எப்போதும் ஆனந்த ஸ்வரூபம். ஸ்வரூபம்ல மாற்றமே கிடையாது. இந்த மயம்ங்கிறது எண்ணங்களின் மாறுதல்கள். இந்த எண்ணங்களின் மாறுதல்கள் சூழ்நிலைகளை பொறுத்தும் விஷயங்களை பொறுத்தும் என்னுடைய இந்திரியங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தும் மாறுறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அதுல மாற்றங்கள் இருக்கிறதுனால அது நான் கிடையாது. நான் மாற்றமே இல்லாத தூய உணர்வு.
அப்ப நானும் அதுவும் ஒண்ணாக முடியுமா? ஒவ்வொரு கோஷத்துக்கும் இப்படித்தான் போட்டு பார்க்கணும். என்னுடைய உடம்பு, என்னுடைய மூச்சு, என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, என்னுடைய சுக இச்சை, இத்தனை விஷயங்களும் என்னுடைய தானே தவிர நான் கிடையவே கிடையாது. அப்ப நான் இதற்கு வேறானதாக இருக்கிறேன்ங்கிறது புரியுறது இல்லையா? நாம ஆத்மா கக அப்படிங்கிற கேள்வியில நாம அந்த சச்சிதானந்த ஸ்வரூப சன்னு சாட்சி அப்படிங்கிற வார்த்தைகள் தான் நமக்கு இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான வார்த்தை. அதுக்கு தவிர பாக்கி இருக்கிறது எல்லாமே இந்த 3 சரீரங்களாகட்டும், 3 அவஸ்தைகளாகட்டும், பஞ்ச கோஷங்களாகட்டும், இது எதுவுமே நாங்கிறது கிடையாது. இதத்தான் அவர் அடுத்தது சொல்ல போறார். இப்போ இதுதான் பஞ்ச கோஷங்கள். ஏதத் பஞ்ச கோஷ பஞ்சகம் அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை. ஏதத் பஞ்ச கோஷகம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இதுவே 5 கோஷங்கள் ஆகும். இப்ப நாம 5 கோஷங்களை பத்தியும் படிச்சு முடிச்சிருக்கோம். ஆனந்தமய இது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்களும் நான் அல்ல. அதுதான் நமக்கு பாடமே. இந்த 5 கோஷங்களும் எதுக்கு அப்படின்னா இந்த உடல் மனம் புத்தியை உபயோகப்படுத்தி நான் வந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் இந்த 5 கோஷங்கள். தீஸ் ஆர் ஆல் டூல்ஸ் ஃபார் மீ. நான் இந்த டூலே நான் தானே நினைக்கிறதுங்கிறது தப்பு. நாடக தீப பிரகரணம் அப்படின்னு பஞ்சதசியில ஒரு போர்ஷன் இருக்கு. பஞ்சதசிங்கிறது ஒரு அழகான ஒரு டெக்ஸ்ட். அதை வித்யாரண்யர் எழுதியிருக்கு. அதுல வித்யாரண்யர் ஒரு உதாரணத்தோட இந்த பஞ்சகோஷங்கள் நான் அல்லங்கிறத விளக்குவர். ஒரு நாடகம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அங்க ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சத்துக்கு கீழே எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். இந்த நடிகர்கள் எல்லாம் எல்லாரும் ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க போயிடுவாங்க. வேற செட் ஆஃப் நடிகர்கள் வருவாங்க. சீனா மாறிக்கொண்டிருக்கும். வருவாங்க, போவாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா அது வெளிச்சம், அந்த அந்த வெளிச்சமானது அப்படியே பார்த்து கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாருமே கிரீன் ரூமுக்கு போயிட்டாங்கனாலும் வெளிச்சம் பாட்டுக்கு இந்த மேடையை வெளிச்சம் போட்டுக்கொண்டு இருக்கும். அப்ப இந்த வெளிச்சம்ங்கிறது எப்படி ஸ்டேபிளா இருக்கோ அது மாதிரி நான் அப்படியே ஸ்டேபிளா இருக்கேன். இந்த உடல் மனம் புத்தி என்பது மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. இந்த பிறவியில இந்த உடல் மனம் இதுக்கப்புறம் வேற முன்னாடி பிறவி இருந்திருந்ததுன்னா அந்த முன்னாடி பிறவியில எனக்கு வேற ஒரு உடல் இருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான அந்த சமயத்துல எனக்கு என்னுடைய மனமானது சில சிந்தனைகளை செய்திருக்கும். என்னுடைய புத்தியானது சில முடிவுகளை எடுத்திருக்கும். இந்த உடல் மனம் புத்தி அப்படிங்கிறது என் பர்மனண்டே கிடையாது அப்படிங்கிறத விளக்கியிருப்பார் அங்க ரொம்ப அழகா. அது மாதிரி நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த 5 கோஷங்கள் நான் அல்ல. அப்ப நான் யாரு? அடுத்தது அந்த கேள்வி வந்துடும். இப்ப என்ன சொல்றார் அடுத்தது பார்க்கலாம். மதீயம் ஷரீரம் மதீயாக பிராணாக மதீயம் மனஸ்ச மதீயா புத்திஹி மதீயம் அஜ்ஞானமிதி ஸ்வேனைவ ஞாயதே தத் யதா மதீயத்வேன ஞாதம் கடக குண்டல கிருஹாதிகம் ஸ்வஸ்மாத் பின்னம் ததா பஞ்சகோஷாதிகம் மதீயத்வேன ஞாதம் ஆத்மா ந பவதி. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா மதீயம் ஷரீரம். மதீயம்னு சொன்னா என்னுடைய அப்படின்னு. இப்ப நாம இத்த நேரம் என்ன சொன்னோம்? என்னுடையங்கிறத விட்டுறக்கூடாது. அதான் அவரும் அதே தான் சொல்றோம். என்னுடைய சரீரம் உடல். மதியாக பிராணாக என்னுடைய பிராணன்கள். பிராணன் பஞ்ச பிராணம்ங்கிறதுனால ப்ளூரல்ல போட்டிருக்க பிராணன்கள். மதியம் மனஸ்ச என்னுடைய மனமும். மதியா புத்திர் என் புத்திர் மதியம் அஜ்ஞானமிதி என்னுடைய புத்தி என்னுடைய அறியாமை. ஸ்வேனைவ ஜாயதே என்று இன்னொருத்தர் சொல்லல. என்னாலே ஸ்வேனைவ என்னாலேயே அறியப்படுகிறது. தது யதா மதீயத்வேன ஞாதம் எவ்வாறு என்னால் அறியப்படுகின்ற. இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். நான் என்னுடைய மனம் புத்தி அறியாமை அப்புறம்
ஆமா, என்னுடைய பிராணன், என்னுடைய உடல், மனம், புத்தி, பிராணன், அறியாமை, இது எல்லாத்தையும் என்னால் அறியப்படுகிறது. அது எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்ற. கடக குண்டல கிருஹாதிகம். வளையல், குண்டலம், வீடு. கடகனா வளையல், குண்டலம்னா காதுல போட்டுக்கிற தோடு, குண்டலம். வீடு, கிருஹம்னா வீடு. இந்த கையில போடுற வளையல், காதுல போடுற தோடு, நான் வசிக்கிற வீடு, இது மாதிரி எனக்கு அந்நியமாக இருக்கிறதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். அது என்னுடையது தானே, நான் கிடையாது இல்லையா? அது மாதிரி வீடு முதலானவை ஸ்வஸ்மாத் பின்னம், எனக்கு வேறானவையோ. எப்படி இவையெல்லாம் எனக்கு வேறானவையோ, ததா அவ்வாறே பஞ்சகோஷாதிக்கம், இந்த பஞ்சகோஷம் முதலானவை, முதலானவைன்னு சொல்லும்போது எல்லாம் தான், இந்த அவஸ்தாத்ரயம், இந்த இது சரீரத்ரயம் எல்லாமே சேர்த்து மதீயத்வேன ஞாதம் ஆத்மான பவதி, எனக்கு வேறானவை, என்னால் அறியப்படுபவைகள், ஆதலால் அவை ஆத்மா அல்ல. இதான் அர்த்தம். நான் என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, நான் இப்ப என்னுடைய உடம்புன்னு அறியறேன், அப்புறம் என்னுடைய பிராணன்னு அறியறேன், என்னுடைய மனசு, புத்தி, அறியாமை எல்லாத்தையும் அறியறேன். நீங்க இங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஆனந்தமயன அறியாமைன்னு தான் நான் அறியறேன். ஏன்னா ஆனந்தமயனாலதான் ஆனந்தங்கள் நமக்கு ஆனந்தமா இருக்கிறது மாதிரி ஒரு தெரியறது. அது ஆக்சுவலா அறியாமையினாலதான் அப்படி தெரியறது. அதனால அறியாமை தான் அங்க டாமினண்டா இருக்கு அப்படிங்கிறதுனால அறியாமைனே போடுறது. அந்த அறியாமை எல்லாத்தையும் நான் அறியறேன். எப்படி அறியறேன்னா, எனக்கு ஒரு பூஷணங்கள் போட்டுக்கிறேன் அப்படின்னா, நான் என்னுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்கே, அது மாதிரிதான் இவற்றையும் நான் அறிகிறேன். என்னால் அறியப்படுகிற காரணத்தால் எனக்கு அவை வேறானவையாக இருக்கிறது. அதனால நான் அது கிடையாது. இப்ப ஆத்மா அப்படி, இப்ப எனக்கு என்னுடைய வலி, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய பொருள், என்னுடைய உறவு, என்னுடைய மனம், என்னுடைய கார், இப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க போட்டுக்கோங்க. என்னென்னலாம் நம்ம பொசஷன்ஸ் என்ன வச்சிருக்கோமோ அந்த பொசஷன்ஸ் எல்லாமே என்னால் அறியப்படக்கூடியதாக இருக்கிறது. என்னால் எது அறியப்படுகிறதோ அது நானாக ஒரு காலம் இருக்க முடியாது. ஒரு பேனா இருக்கு, இது என்னுடைய பேனா, எனக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். ஐ கேன் ஆப்ஜெக்டிஃபை திஸ். இது பேனா, இது இப்படிதான் இருக்கு, இதை விஷயாகாரம் பண்ண என்னால முடியறது. அப்படி முடியக்கூடிய விஷயம் எப்படி நானாக முடியும்? அதனால இது நானாக முடியவே முடியாது. இது எல்லாம் என்னால விஷயாகாரம் பண்ற, ஆப்ஜெக்டிஃபை பண்றதுன்னா இத ஒரு விஷயமா என்னால பார்க்க முடியாது. ஒன்னொன்னையும் தனித்தனியா என்னால விஷயமா பார்க்க முடியுது. அப்படி பார்க்க அறியக்கூடிய விஷயங்கள் எப்படி நானாக முடியும்? என்னால் அறியப்படுவது நானாக முடியாது. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஷாக் என்ன? அப்போ உடம்பு, ஆஹா இந்த உடம்பு என்னால் அறியப்படுகிறது, அதனால நான் இல்லைன்றீங்களா? என்ன இந்த உடம்பை வச்சுதானே நான் இத்தனையும் பண்ணி கொண்டிருக்கேன். நான் எவ்வளவு பியூட்டி கான்டெஸ்ட்ல எல்லாம் எவ்வளவு நல்லா நான் பார்ட்டிசிபேட் பண்ணி, என்ன மாதிரி ஒரு பியூட்டி பர்சனே கிடையாதுன்னு நான் எவ்வளவோ நினைச்சிட்டு இருக்கேன்னு. உன்னோட அறியாமையப்பா அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் நமக்கு சொல்றது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் வேற, இந்த உடல் வேறங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்காத வரைக்கும் நமக்கு சாஸ்திரத்தினுடைய பலனானது கிஞ்சித்தும் கிடைக்காது. இது ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டா கூட இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு வீட்டுல ஒரு நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வீட்டுல இருக்கிற என்னுடைய வீட்டுல கூட இருக்கக்கூடியவர்களால எனக்கு பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதை டீகோட் பண்ணி பார்ப்போம். எதனால பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எனக்கே நானே பேசிக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு இன்னாரால பிரச்சனை. அந்த இன்னார் உனக்கு உன்னுடைய யாரு அப்படின்னா, என்னுடைய ஏதோ ஒரு சோ அண்ட் சோ ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், வாட் எவர், சன், டாட்டர், ஏதோ ஒன்று, அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் என்னுடைய அப்படிங்கிறதுனால இது நான் கிடையாது இல்லையா? இது என்னுடையங்கிறதுனால இது எனக்கு வேறானது தானே. எனக்கு வேறான ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அது எப்படி இருக்குங்கிறதுல அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு நான் அதன் மயமாகி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் என் பிரச்சனைன்னு நினைக்கிறேனே, அது பெரிய தப்பு கிடையாது, தப்புதான்.
அதனாலதான் எனக்கு வாழ்க்கையில ப்ராப்ளம்ஸே அரைஸ் ஆகுது. எப்போ நான் இந்த உடம்ப நான் நினைத்து கொண்டு இந்த உடம்புக்கு சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயும் நான் ஐடென்டிபிகேஷன்னால நான் பிரச்சனையை அனுபவிக்கிறேன். ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறது சாஸ்திரம். அதனாலதான் இது இது வேற நீ வேற, இதான் அடிப்படை பாடமே இதுதான். இது வேற நீ வேற. இந்த உடலுக்குள்ளதான் நான் இருக்கேன். ஆனா நான் என்ன பண்றேன், இந்த உடலையே புறப்பொருளாக நான் நினைக்கிறேன். அப்படிதான் நான் எடுத்துக்கணும். உடலை புறப்பொருளாகத்தான் நான் பார்க்கணும். இதுல இருக்கக்கூடிய குண தோஷங்கள் இதெல்லாம் என்னை பாதிக்கவே பாதிக்காது. இது குண்டா இருந்தா என்ன, ஒல்லியா இருந்தா என்னப்பா இவ்வளவு வெயிட் போட்டீங்க? ஆமா, உடம்பு வெயிட் போட்டுடுது. அவ்வளவுதான் ஆன்சர். உடம்பு வெயிட் தானே போடும், உடம்பு ஒல்லியா தானே ஆகும். உங்களுக்கு என்ன தைராய்டு? ஆமா தைராய்டு. எதுக்கு தைராய்டு? உடம்புக்கு தைராய்டு. உங்களுக்கு என்ன சுகரா? ஆமா சுகர். எதுக்கு சுகர்? உடம்புக்கு சுகர். இது உடம்போட தர்மம் இல்லையா? இந்த உடம்புக்கு அப்படித்தானே மாறி மாறி ஏதாவது வந்து கொண்டே தானே இருக்கும். உடம்பு அப்படித்தானே ஆகும். உடம்புங்கிறது ஒரு மிஷின் தானே, மிஷின் அப்படித்தானே ஆகும். இந்த பேசிக் இது நமக்கு என்ன பார்த்து குண்டுன்னு சொல்லிட்டாங்க, என்ன பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க. நானே பாடியை ஷேம் ஷேம் பப்பி ஷேம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன ஒருத்தர் பாடி ஷேம் பண்றது? நான் பொது வெளியில இந்த விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுப்பவர்களை எல்லாம் மட்டமா பேசல. யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்துல எனக்கும் அதுல இது உண்டு. ஆனா ஒரு இண்டிவிஜுவலா நாம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த உடம்பு தானே அவன் சொல்லிட்டு போறா, சொல்லிட்டு போறா போ. முக்கியமா இதெல்லாம் வளரக்கூடிய பெண்கள் இதை ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்ப ஒரு டூலா வைத்துக்கொண்டு இந்த உலகம் இந்த பெண்களை நிறைய கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்குது. நாம ஒழுங்கா இருக்கணுங்கிறது வேற விஷயம். நாம ஒழுங்கா தான் இருக்கணும். ஆனா உடம்பு அப்படின்னு வரும்போது எனக்கு வேறானதுதான் அது அப்படிங்கிறதுல ஒரு சிந்தனை தெளிவு நமக்கு இருக்கணும். உடம்பு வேறு, மனசு வேறு, புத்தி வேறு, இந்த இது அறியாமை என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. இது எல்லாம் வேறு வேறு வேறுங்கிற போது நான் இது அல்ல, இவை அல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய சரீரம், என்னுடைய பிராணன், இப்படி எல்லாத்துக்கும் அந்த என்னுடைய என்னுடைய என்னுடையங்கிறத போட்டு போட்டு பார்க்கும் பொழுது இந்த தெளிவு வரும். அதனாலதான் சொல்ற, இதை யார் ரெக்கக்னைஸ் பண்றான்னு நினைக்கிற? ஸ்வேனைவ ஜாயத்தே நியாயத்தை, சாரி, ஸ்வேனைவ நியாயத்தை. நானே தான் இதை ரெக்கக்னைஸ் பண்றேன். இது நான் யாரோ சொல்லி நான் கேட்கல, நானே பாக்குறேன். எனக்கு எல்லாம் வேறுபட்டு இருக்கிறதுங்கிறது நானே பாக்குறேன். இப்ப நான் சொல்லும் போது உங்க எல்லாருக்கும் புரியுறதா இல்லையா? இப்ப நான் என்னுடைய உடம்பு வேறு, நான் வேறு அப்படின்னு சொல்லும் போது புரியுறதா புரியலையா? நிச்சயம் புரியுமே. அது நானே தான் பாக்குறேன். அது வேற யாரோ எனக்கு இது உன்னோடது உடம்பு வேற, இது வேற அப்படின்னு பிரிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் என்னுடைய அனுபவத்தினாலேயே அதை உணர முடிகிறது. என்னுடைய அன்றாட அனுபவத்திலேயே என்னால உணர முடிகிறது. அதனால இந்த பஞ்ச கோஷம் அப்படிங்கிறது எப்படி நான் கையில போட்டு கொண்டிருக்கிற ஒரு வளையலையோ அல்லது காதுல போட்டு கொண்டிருக்கிற ஒரு தோடையோ, சில பேர் இதுக்கே உயிரை விட்டுருவாங்க. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுதான் என்ன சொல்றதுன்னா இந்த தேகாத்ம புத்தியினுடைய உச்சகட்டங்கிறது. ஒரு வளையல் உடைஞ்சு போச்சுனாலோ, ஒரு காது தோடு திருகாணி போயிடுத்துனாலோ அன்னைக்கு ஃபுல் டே அவுட்டு. அதுக்காக பொறுப்பற்று இருக்கணுமா அப்படின்ற கேள்வி கேட்காதீங்க. தேடணும். கிடைக்கலையா போனா போயிட்டு போறது. என்ன பண்றது அதுக்காக? இதுக்காக நான் என்னுடைய எல்லா ரொட்டீன்ஸையும் விட்டுட்டு இந்த நாள் பூரா வேஸ்ட் பண்ணி நானும் கஷ்டப்பட்டு எதிராளியும் கஷ்டப்படுத்தி இந்த உலகத்தையே ரெண்டாக்குறதுங்கிறது என்ன விதத்துல நியாயம்? இது நியாயமே இல்லை இல்லையா? அது மாதிரி இதெல்லாம் எப்படி வேற வேறையோ அது போலதான் நான் இந்த உடம்பு, மனசு, புத்தி எல்லாமே வேற வேற வேறதான் அப்படிங்கிறதுதான் இந்த இதுல சொல்றாரு. அதனாலதான் இவர் சொல்றாரு, நீ இது எல்லாம் யாருப்பா தெரிஞ்சுக்கிறா? இது நீதான் தெரிஞ்சுக்கிற. இந்த நான் அப்படிங்கிற அந்த அந்த ஆத்மாதான் அதை தெரிஞ்சுக்கிறது. ஆனா ஆத்மா அவை அல்ல அப்படிங்கிறது அங்க விஷயமாக இருக்கு. உடலுக்குள்ள இருந்து கொண்டேதான் இந்த உடலுக்கு வேறாக இந்த பொருட்களை நான் காண்கிறேன். நான் வெளியில போய் உட்கார்ந்து இந்த விஷயத்த பண்ணல. நான் உள்ளுக்குள்ளேயேதான் இருக்கேன். பிரத்யேகாத்மாவா உள்ளுக்குள்ளேயேதான் இருக்கேன். இங்க இருந்து கொண்டே நான் பண்றேன். இதுக்கு பேர் என்ன? இந்த உடம்பு நான் அல்ல, தூக்கி இந்த ஓரமா வை அப்படின்னு வைக்கல. உடம்பு நான் அல்ல அப்படிங்கிற ஒரு அறிவை எனக்கு புத்திக்கு கொடுக்குறேன். நான் நிறைய திங்க் பண்ணி, நிறைய அனலைஸ் பண்ணி, நிறைய விஷயங்களை இது பண்ணி கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் உடம்பு நான் அல்ல. ஏன்னா சாஸ்திரம் இவ்வளவு விஷயங்கள் எனக்கு சொல்றதுனால எனக்கு புரியறது உடம்பு நான் அல்ல. அப்போ இது நான் அறிவை கொடுப்பதன் மூலம் இதனுடைய அபிமானத்தை நான் தியாகம் பண்ணேன். நான் இத்தனை நாள் நினைச்சு கொண்டிருக்கிறது என்னன்னா இந்த உடம்புதான் நானு, மனசுதான் நானு,
இந்த புத்தி தான் நானு அப்படின்னு நான் நினைச்சு கொண்டிருக்கேன் இல்லையா, இந்த அபிமானம், இந்த அட்டாச்மெண்ட், இந்த ஐடென்டிபிகேஷன், இதைத்தான் நான் தியாகம் பண்றேன். இந்த தியாகம் தான் உண்மையான நிர்வாணம். இதைத்தான் நிர்வாணம் அப்படின்னு சொல்றது. இந்த உடம்பு நான் இது நிர்வாணம்னா ஜென்ரலி நாம ட்ரெஸ் போடாம இருக்கிறது. அது அது ஒரு இதுவா காட்டுறதுக்காக இவங்க உடம்ப மதிக்கிறது இல்ல அப்படின்னு அவதூத சன்னியாசிகள் போடாம இருக்காங்க அப்படின்னா அது எதுக்கு அப்படின்னா இவர்கள் உடம்பு மனசு புத்தியை மதிப்பதல்ல, அதற்கான மதிப்பை கொடுப்பதல்ல அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. அது ஒரு ஒரு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி. ஆனா அது சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம சாதாரணமாவே நம்ம அப்படி பண்ணினோம், அப்படி அபிமானத்தை தியாகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்பவே நாம இந்த பாண்டேஜ்ல இருந்து வெளியில வந்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். அம்பாளுக்கே ஒரு பேர் இருக்கு, நிர்வாண சுகதாயினி. நிர்வாண சுகம்னா என்ன சுகம்? இந்த அபிமானங்களை தியாகம் செய்யக்கூடியதனால் ஏற்படக்கூடிய சுகம். நான் எல்லாத்தையும் எந்த இந்த ஆவியை விட்டாலும் சாவியை விடேன். எல்லாம் என்ன கேட்டுதான் நடக்கணும். என் வீட்டுல எது நடந்தாலும் என்ன கேட்டுதான் நடக்கணும். எனக்கு ஒரு சின்ன ஒரு செங்கல் இடிச்சா கூட நான் வந்துருவேன் அங்கேருந்து. அதை எப்படி நீ பண்ணுவேன்? என்ன நான் தான் அந்த செங்கலா? நான் கிடையாது கிடையாதுன்னு 100 தடவை படிச்சாலும் நமக்கு என்ன தோன்றது? அந்த இடத்துல இது பெயிண்ட் போயிடுச்சு, இந்த இடத்துல இது சரியா இல்ல, இதெல்லாம் எனக்கு மனசே எனக்கு போச்சுப்பா. அப்படியே என் வீட பார்த்து 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 நான் எப்படி கட்டினேன் தெரியுமா? எப்படி கட்டியிருந்தா என்ன, அது நீ இல்லையே. நீ இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்காக நீ இப்படி உயிரை கொடுத்துட்டு உன்னோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? அதுல ஏன் நீ உன்னுடைய சுகம் அப்படிங்கறத அனுபவிக்க முடியாம நீ சுகஸ்வரூபியா இருந்து கூட நீ ஏன் துக்கம் ஸ்வரூபியா மாத்திக்கிற உன்னையே? அது தேவையில்லைங்கிறதுனாலதான் சாஸ்திரம் திருப்பி திருப்பி நமக்கு சொல்றது, இதுல இருக்கக்கூடிய அபிமானங்களை விட்டுத்தான் ஆகணும். அப்ப நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றது? ஹேண்டில் தான் பண்ணணும். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கே, இதை ஹேண்டில் தான் பண்ண முடியும். எல்லா அட்டாச்மெண்ட்டையும் விட்டுட்டு, எல்லா அபிமானங்களையும் விட்டுட்டு, பற்றை விட்டு அபிமானத்தை விட்டு இந்த உண்மையான நான் யார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பேசாம ஸ்வம்மா இரு அப்படிம்பார் சுவாமி. ஸ்வம்மா இருன்னா ஸ்வம் அமி சுவாமி அப்படிம்பார். சுவாமிங்கிறதுக்கே அர்த்தம் என்னன்னா தன்னில் தான் இன்புற்று இருக்கு. பேசாம நீ உன்னையே உன்னுடைய ஸ்வரூபத்தையே நினைத்து கொண்டு இரு. அதான் அடுத்தது கேட்பார், ஆத்மா தர்கிகக அப்படின்னு அவன் வந்துருவான் அடுத்தது. இப்ப நீ இவ்வளவு தூரம் சொல்ற, இல்ல நான் நீங்களாம் பாவம் பேசாம இருக்கீங்க, ஏதோ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடுவுல கேள்வி எல்லாம் கேட்காம. ஏன்னா நம்மளும் விடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அவன் அது இவனும் வெயிட் பண்றான், இதை எப்படா முடிப்பாரு அப்படின்னு. முடிச்ச உடனே அடுத்த டக்குன்னு ஒரு கேள்விப்படுவான், ஆத்மா தர்கிகக. சரி இதெல்லாம் சொன்னியா, இது நான் கிடையாதுன்னு சொன்னியா, அப்ப நான் யாரு அதை சொல்லும் முதல்ல. ஆத்மானா என்ன அதை சொல்லு. அதான் நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்க போறோம். சிஷியன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேள்விகள் கேட்க கேட்க நம்மளுக்கும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படிக்கிறதுக்கு. இந்த அளவுல நாம இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்றோம். இப்ப குரு ஸ்தோத்திரம் படிக்கலாம்.